ஹலோ எவ்ரிவான், கமெண்ட்ல கேடிங்க லடாக்ல இருந்து ஜட்டி வாங்கிட்டு வாங்க ப்ரோன்னு. இதோ உங்களுக்காக மங்கி ஜட்டி நல்லா இருக்கா? ஏன்டா சட்டி வாங்கிட்டு வர போறேன். ஆனா ஒண்ணுங்க, இந்த குரங்குகளால ஏன் சட்டி வேணா கிழிஞ்சிரும் போல இருக்கு. என்ன இன்ஸ்டா குரங்குகளோட அநியாயம் தாங்க முடியலப்பா. வர 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 ஹே காய்ஸ்னு ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஊர்ல குரங்கு தொல்லை அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹியூமன் சென்ஸ் இருந்தாலும் அது ஒரு தப்பான விதத்துல போய்கிட்டு இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு ரியலா இந்த கேமராவை இப்படி புடிச்சுக்கிட்டு பண்ற வேலையெல்லாம் அந்த இன்ஸ்டா குரங்குகள் பண்ணிடுது. உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நமக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வேலையை குரங்குகளுக்கு மேல ஒரு குரங்கா இருந்து செஞ்சு முடிப்போம். இன்னைக்கு வீடியோவுக்கு வாங்க போலாம். சீக்கிரம் சிறப்பான தரமான சம்பவத்தை எதிர்பார்க்க போறாங்க இந்த இன்ஸ்டா குரங்குங்க. ஐ அம் வெயிட்டிங். Hey guys, welcome back to our channel காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். அந்த இன்பிட்வீன் கேப்ல பேண்ட்டை தூக்கி விட்டேங்க, வேற ஒன்றும் கிடையாது. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பைக்லெஸ் பாயா நான் படுற பாடுகள், நான் படுற வேதனைகள் எல்லாம் நான் படுற வேதனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வரேன். அதுக்குள்ள இந்த தலைவன் இப்போ நான் பேச ஆரம்பிச்சா கத்திக்கிட்டே இருப்பான், யாரே முத்தலகி. அதனால அதை அவுத்து விட்டு வரேன், சரியா? என்ன முத்தலகி, நீ பேச விடாமல் உனக்கு பண்ணுறதே தான் வேலை. அதனால் போயிட்டு நீ கிளம்பு. நீ எங்கேயாவது ஓடி போய் விளையாடிட்டு அங்கிட்ட எங்கேயாவது சோறுகிற இருந்தால் இப்போ சாப்பிட்டுட்டு வா. என்ன தோட்டத்துக்கு போ, தோட்டத்துக்கு ஓடிடு. பூரா தோட்டத்துக்கு தான். எங்கே என்னாச்சு? வா உட்காரு. வெரி குட் கேர்ள். நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன்ப்பா மக்கள்கிட்ட. ஏன் பேச விட மாட்டேங்கிற? சரி போ நான் வாரேன். சரி, இது என்னன்னா, எனக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பைக்லெஸ் பாயா நான் படுற வேதனையை உங்க கூட ஷேர் பண்ணிக்க விடுறாளுவலா? பொங்கடி வேலையை பார்த்துக்கிட்டு வந்துடாத இந்த பக்கம்பத்துக்க. அதை ஷேர் பண்ணுறதுக்கு தாங்க இந்த வீடியோ. இவ்வளோதான். என்ன அப்படின்னா, இப்போது எல்லாரும் கேட்டுட்டு, ஏன்டா ராஜஸ்தானுக்கு ரைடுக்கு அப்புறம் நீ எங்கிட்டும் போன மாதிரி தெரியலையே, வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறா, காரில் அங்கங்கே போகிறா வாரா, அடுத்து சைக்கிள்லாம் வாங்குறா, வாக்கிங் போகிறா, இதெல்லாம் ஜாக்கிங்லாம் போகிறா, ஆனால் இந்த ரைடு மட்டும் போக மாட்டேங்கிறே, நீ எப்போ தான் போவா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிய. நல்லா கேட்குது, எனக்கும் கேட்குது. கேட்டதெல்லாம் கமெண்ட்ல இருந்து பார்க்குறேன். பார்த்தாலும் நிலைமை என்ன அப்படின்னாச்சுன்னா, ஐ ஹாவ் நாட் பைக் ஐ ஹாவ் நாட் ஓன் பைக். ஆமாம் அது என்னது இங்கிலீஷில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் ஹாவ் பைக். ஐ டோன்ட் ஹாவ் பைக். அண்ணா, இந்த ஸ்பாட் எங்க? அங்கதான் என் ஃப்ரெண்ட் இருக்கும். கைஸ், என்ன ஏதோ ஊடு வழியோட கொண்டு வந்துண்டு. அண்ணா ஸ்டாப். மாடி. ஏய் அங்கோ பாருங்க, நம்ம வேதா முத்தலக மிரட்டுறாப்ல. அந்த வேதாவும் வந்துட்டாப்ல. வேதாவை நான் காட்டுறேன். வேதாவுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது நம்ம இந்த வீடியோவில். அதையும் கொஞ்சம் அப்படியே ரைட்டாக அப்பப்போ வரும் பார்த்துக்கிடுங்க. இங்கே என்ன நடக்குது பார்த்துட்டு இருக்கீங்களா? நல்லா வளர்ந்த 3 வயசு பொம்பளைய 45 நாள் இப்போ ஆம்பளை விரட்டுறான். வெத்திலாம் விரட்டு பயந்து வந்துட்டா. இல்லை என்ன வேதா, அவ்வளோ வீரமா உனக்கு? பட் வீரத்தில் செருவா இருக்கடா நீ வேதா. சூப்பர்ரா பாரு. ஓடிட்டான். ஓடு அந்த உள்ள வீட்டுக்குள்ளே போடு. ஓடு. ஏறுவியா? ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏறிட்டல. வேதா ஏறிட்டான். ஏறப்போறான். தூக்கு ரஸ்கல். காலை தூக்கு. இந்த லெஃப்ட் காலை தூக்குடா. ரைட்டு காலை தூக்குடா வேதா. இந்த பிடி வேதா புடி. ஆமாம், ஏறி ஓடிட்டான். வேதாவை புடி அப்படின்னாச்சுன்னா தலைவன் ஓடிடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காப்புல. உனக்கு ஏன்டா பைக்லெஸ் பைக்குன்னு சொல்கிறதுக்கு வழி அவசியமே இல்லை தம்பி. நீ உங்ககிட்ட தான் ஏற்கனவே இப்போ தண்டர்பர்ட் 360 லைட்னிங் ஒன்று இருக்குல்ல, அதாவது புறவின்னு ஒரு பைக் இருக்குல்ல. எப்படி நீ பைக்லெஸ் பாய் அப்படின்னு சொல்லுவேன், பைக்லெஸ் ஆள் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தண்டர்பர்டை எடுத்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. 2 இல்லை 3 மாதமே இருக்கும். ராஜஸ்தான் ரைடு போனதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். கால் தூக்கிட்டு அடிச்சிருச்சு பார்த்துங்க. அந்த ஆளை விட்டுட்டேன். எப்பா சுவாமி, இதோட விட்டுருங்கப்பா, நம்மளை தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காற்று இல்லாமல் ஒரு நாள் இருந்துச்சு. அதனால காற்று அடிச்சு வச்சேன். எங்கேயுமே எடுத்துகிட்டு போகல. இங்கே பக்கத்தில் எங்கேயா எடுத்துகிட்டு போகலாம், அந்த குற்றாலத்துக்காவது போயிட்டு வருவோம். நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்கு சீசனாக கிடக்கு, குற்றாலத்துக்காக போய் பார்த்து வருவோம்னா வாய்ப்பே இல்லாமல் அந்த ஆளை கிடக்குது. அந்த வண்டியை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகல.
இப்போ நம்ம எங்கேயா பக்கத்தில் இதில் போகணும்னாச்சுன்னா ஒன்றுக்கு 2 கார் இருக்குது. அதை மிஞ்சி நம்ம இப்போ பேட்டரி சைக்கிள் வேறு வாங்கி வச்சிட்டோமா, அதை எடுத்து ஓட்டிட்டு போவேன். அதையும் மிஞ்சி இல்லை அப்படின்னாச்சுன்னா என் வீட்டம்மாவோட அந்த ஸ்கூட்டி இருக்குது, டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் இருக்குல்ல, அது இருக்குது, அதை வச்சு சமாளிச்சிரும் பார்த்துக்கிடுங்க. அதனால் தண்டர்பேர்டு எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. அது என்கிட்ட ஒரு பைக் இருக்குங்கிற ஞாபகமே இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி இருக்குது. எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குது என்னங்கிறது எதுவுமே தெரியாது. அதனால தான் அதை காட்டுறதுக்கு தான் லைட் என்ன இருட்டி போச்சு, அதுக்கு தான் லைட் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம இது பற்றிலாம் சூப்பராக இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா டென்ட் லைட்டும்பாங்க. கண் குசுதப்பா. நம்ம லடாக்கு போகிறோம்ல, லடாக்கு போகிறதுக்காக ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கேன். அதில் இப்போ தான் இன்றைக்கி தான் வந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு. அப்படியே பின்னாடி போமா எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே போனீங்கன்னா கரும்புலி சாரி கரும்புலினே வருதுப்பா, புறவி. இது என்னது? அடப்பாவில அந்த முத்தலகை கட்டுறதுக்காடா என் பைக் ஆகும் உங்களுக்கு? யார் போட்டு விட்டச்சான்னு தெரில. பாருங்க முத்தலகை கட்டி போட்டிருக்கா இதில். புறவி இதுக்காக யூஸ் தூசியை பற்றிலா இப்போப்பா, பாவம்பா புறவி. ராசா, லடாக்லாம் போயிட்டு வந்தா ராசா, என்னைய 1 லட்சம் 1.25 லட்சம் கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போன ராசா, அவன் முஞ்ச காட்டு பார்ப்போம். நல்லா தான் இருக்கேன், ஆனால் அடி நிறையா பட்டிருக்கு. தூசி, ஏகப்பட்ட தூசி இருக்குது பார்த்துடுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்குதுங்கிறதுக்கு அப்படியே அத்தாச்சி தூசியாக கடைஞ்சி போய் கிடக்கு. பெட்ரோல் வாடை வேறு லைட்டாக வருது. ஏன்னா இந்த இப்போ இதில் வந்து கொட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கேன். துருவெலாம் நல்லா ஏறிட்டு பாருங்க. வண்டி அப்பப்போ தொடச்சா தானே. ஆனால் நல்ல வண்டிங்க. தொடச்சி மட்டும் வண்டியை தலைவனை ஒரு லொக்கேஷனில் விட்டு பார்த்தோன்னு வைங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜபர்தஸ்தாக இருப்பான் பார்த்துடுங்க. நல்ல ஸ்டைலாக இருப்பான். இடம் இல்லை, அதனால தான் குட்டு குட்டுன்னு காட்டுறேன். ஒரு பைக்லெஸ் பாய்கிட்ட ஒரு 350cc இன்ஜின் இருக்குது. அதை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போகலாம் தான். ஆனால் கொஞ்சம் ரெடி பண்ணணும் பார்த்துடுங்க. இந்த பாருங்கள், இதிலெல்லாம் கார்பரேட்டர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டஸ்ட்டு ஓவராக இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ஆயிலெலாம் மாற்றி தான் இருந்தது. ஆயில் மாற்றி தான் விட்டுருந்தேன். ரொம்ப ஒன்றும் ஓடாதனால அப்படியே இருக்குது. பட் டயரில் காற்று வேறு இல்லாமல் இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கேன். இல்லை, காற்று இல்லை. புறவி எப்படி இருக்காடே? நல்லா இருக்கியா? உன்னையே தான் மக்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் போனோம் பார்த்தியா? ஃபஸ்ட் நீயும் நானும் தான் கதை கதையாக பேசிக்கிட்டு லடாக்கு போனோம். நம்ம இந்த இது என்னதுக்கு இப்போ கோவாவுக்கு ஃபஸ்ட் டைம் போனோம். என்னென்னமோ பண்ணோம், எங்கெங்கேயோ போனோம். ஆனால் இப்போ பாரு, நீ பார்த்துக்கு ஓரமாக இருக்க, உன்னையும் கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நல்லதாக ஒரு வேலை பார்த்தேங்க. என்னோடய ஃபஸ்ட்டு பைக்குன்ட்டு இந்த பைக்கை மட்டும் நான் எங்கேயும் கொடுக்காமல் இருந்துட்டேன் பார்த்துடுங்க. விலைக்கு விற்காமல் இருந்திருக்கேன். நான் கரும்புலேயே தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன், விற்றுவிட்டேன். அது இன்றைக்கி வரைக்கும் மனசை அறுத்துக்கிட்டே இருக்குது. எத்தனையோ பேர் சொன்னாங்க, விற்றுறாத, பார்த்துக்கலாம்னு. அடுத்த வண்டி வாங்குறதுக்கு காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு விற்றுவிட்டேன். இப்போ அடுத்ததாக வண்டி செட் ஆகாமல் கிடக்கு பார்த்துடுங்க. இப்படிப்பட்ட நிலைமைகள் எனக்கு இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பைக்கை ரெடி பண்ணி ஏதாவது ஒரு ரைடுக்கு போக வேண்டியது தான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் ரைடிங் கியர்ஸ் மாட்டிட்டு. இப்போது நம்ம இதெல்லாம் ரிவ்யூலாம் எடுக்கிறதுக்கு ரைடிங் கியர்ஸ் மாட்டிட்டு போகிறேன். ஆனால் அது ஒரு மாதிரி வைபாக இல்லை. ஏன்னா ரிவ்யூ எடுக்கும்போது மட்டும் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் கலட்டி காருக்குள்ளே வச்சுக்கிறேன். காரில் தான் போகிறேன். அதனால் பைக்கில் நம்ம ரைடிங் கியர்ஸு, ரைடிங் பூட்டு, க்ளவுஸ் எல்லாம் மாட்டி அதை ஓட்டி அந்த ஹில் ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு உண்டான சுகம் அடாடாடாடாடாடா கூடிய விரைவில் போவோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்தை முதல்ல பார்ப்போமா. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பயங்கர பஞ்சாயத்து ஆகிட்டு கிடக்கு. ஒரு டாபர்மேன் வச்சுருந்தாலே பெரிய விஷயம். ஒவ்வொரு வீட்டில் நான் 3 டாபர்மேன் வச்சுருக்கேன். அது 3 பேரையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒவ்வொருத்தராக. ஏற்கனவே முத்தழகு தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே அதுக்கப்புறம் நம்ம வேதாவும் தெரியும். 3ஆவதாக ஒரு நண்பர், நண்பி, தோழி அவை ஒருத்தர் வச்சுக்கலாம். வாங்க அவங்களையும் காட்டுறேன். காய்ஸ், இது நாய் வீடியோவா பைக் வீடியோவா ஒன்றுமே தெரியல. என்ன இலவை எடுத்து வச்சுருக்கானே தெரில. நீங்களாவது தெரிஞ்சால் சொல்லுங்க எனக்கு. வேதா, இங்கே பாரு, இங்கே பாரு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? காய்ஸ், நாங்கள் தான் ஏஐயில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லு பார்ப்போம். கொஞ்சம் புண்ணு வந்திருக்குங்க இந்த பக்கம். இந்த புண்ணு ஆறவே இல்லை, கொஞ்சம் புண்ணுகள் தான் வந்திருக்கு. அந்தால போயிடும் நினைக்க, சரியாயிரும். புது பெல்லு வேறு வாங்கி போட்டிருக்கு வேதாக்கு. புது பெல் ரெட் கலர். என்னம்மா? ரெட் கலர். வேதா குட்டி பத்துக்கோ. ஓடுங்க போ. இங்கே வாங்க. இதோ வேதா சில குட்டி, என்ன பண்ணுறீங்க? என்ன தூக்கம் வருதா? தூங்காதீங்க, எந்திரிங்க, விளையாடுங்க. அப்படியே கமெண்ட் கவனம் பண்ணது பார்த்துடுங்க. இப்போதைக்கு உட்காருங்க, நிம்மருங்க, படுங்க அப்படின்னு சொன்னால் கேட்கும்னு நினைக்கேன். யாரா அது என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறது?
சோத்தை போடுங்கன்னா போடாதீங்க, கமெண்ட் மட்டும் அதிகமாக போடுங்க. யாரா நீங்கள்லாம்? சாப்பாடு வேணுமா வேதாக்குட்டிக்கு? வேதாக்குட்டி என்ன சொல்லுது? சரி பார்த்துக்கோ. பா நாய்க்குட்டி துள்ளி வா நாய்க்குட்டி. நல்ல ஒரு பாட்டு போடுவாங்களே, தோ நாய்க்குட்டி துள்ளி வா நாய்க்குட்டி. நாய்க்குட்டிக்கே அந்த நாய்க்குட்டி பாட்டை பாடுறேன்னு என்ன ஆள் நான். என்ன வேதா? சரி பார்த்துக்கோ. கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஜுரம் வந்துட்டான்னு தெரில, கொஞ்சம் டயர்டாக இருக்குது பார்த்துடுங்க. பசின்னு கிடக்குது, என்ன கொடுக்கன்னு தெரியல. நான் நல்லா அந்த என்னது ராயல் ரோனினா ராயல் கேனினா அந்த ஐட்டத்தை தான் கொடுக்குறேன். அதுதான் நல்லா பிசுக்கி போட்டு நல்லா கொடுக்குறேன். இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் வயிற்றுலேருந்து காலி ஆகிடுச்சு. அப்படியே சோம்பலாக படுத்துருக்கு. இன்னும் எனக்கு சோறை போடுன்னு என்ன சொல்ல, சோத்தை தான் ஒரு ரேஷன் அரிசி சோத்தை தான் அடித்து வலிச்சு போடணும் பார்த்துக்க. நல்லா கறியை போட்டு தின்னா திங்குன்னு நினைக்கேன். ஏன்னா இன்னும் வேக்சின் போடலை. இன்னும் வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் தலைவனை அப்புறம் தான் கொஞ்சம் இதாகும். கரெக்டாக 45 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 45 நாள் கழித்து தான் போட சொன்னாங்க. நாளைக்கு நாளாகன்னு கொண்டு போய் வேக்சின் போடணும் பார்த்துடுங்க. ஆனால் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பியே, இவ்வளோ நேரம் வந்துட்டு தலைவனை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த தலைவனுக்கு ஒரு தலைவி வந்திருக்கு. அதை நான் காட்டுறவங்களுக்கு. ஒரு டாபர்மேன் வச்சுக்கிறதே எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் 3 டாபர்மேன் வச்சுருக்கேங்க. நம்ப முடியுது அவங்களால? இங்கே பாருங்க, முதல்ல முத்தலகு, ரெண்டாவது இந்த வேதா. முதல்ல முத்தலகு வந்து அட்டகாசம் பண்ணி வளர்ந்துட்டாப்புல. இப்போ ரெண்டாவது வேதா வந்திருக்காப்புல 40 நாள்லையே. குளிச்சியா நீ இன்னைக்கு? நாரி தொலைறிய. 3வது ஒருத்தர் வந்திருக்கா, அதுதான் மேட்ரு. 3வது வந்தது இவளுக்கு லவ்வரு. ஆமாம், இவரை விட 4 நாள் கம்மி பிறப்பில், 4 நாள் கம்மியில் வந்திருக்காவ. என்னாச்சு? என்ன வேதா எந்திரி, எந்திரி, டோமி, வேதா எந்திரி. வேதா சுறுசுறுப்பே காணும். என்ன மத்தியானம் சரியான சுறுசுறுப்பு. கடுப்பாகி போய் அடிச்சு விட்டேன். கொஞ்சம் ஒரு 2 செல்லத்தட்டு தான். எனக்கு அவ்வளோ கடுப்பாகி போச்சு. காலை நக்கிறது என்ன, ஓடி வர்றது என்ன, காலுக்குள்ளே வந்து பூந்துக்கிறது என்ன, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாவா. அவ்வளோ சேட்டை. ஓரளவு தூங்கி முடிச்சதுனால டயர்டில் இருக்காவன்னு நினைக்கேன். கொஞ்சம் சுடவும் செய்யுது உடம்பு. சுரங்குற வந்துடாம சாமி, சுடாதுன்னு நினைக்கேன். அங்கங்கே ஏதாவது வருது, புண்ணு வருது. மேலே வேக்சின் போடணும். வேக்சின்னு இல்லை டிவார்மிங் பண்ணி விடணுங்க. இவ்வளோ அழகாக இருக்காவில்ல. இதில் வந்து இவைகளுக்கு உண்டான ஜோடியை நீங்கள் பார்க்க போறீங்க. அதுதான் நிறைய பேருக்கு சஸ்பென்ஸாக இருக்கும். திடீர் பிளானு. ஈரப்பா பேசிகிட்டு இருக்கலாம், கொட்டாய் விட்றா. திடீர் பிளான் தான் பார்த்துடுங்க. திடீர்னு வந்த ஒரு காதலி இவருக்கு, வேதாக்கு. ஆமாம், வேதா உனக்கு பொண்ணு பார்த்தாச்சோ? பிறந்து 4 இலை விடலை உனக்கு. அதுக்குள்ளே உனக்கு ஜோடி வேறு ஜோடி கற்று வச்சிருக்கியோ? சொல்லுடே, இல்லை சொல்லு. நல்ல பெல்லு சவுண்டு வேறு உனக்கு. ஆனால் ஒன்றுங்க, வேதா கூட பயங்கரமாக விளையாடலாம். இவருக்கு கிச்சு 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 தலைகளை கிடந்து எவ்வளோ கையை விட்டு வச்சுக்கிடாரு. விட்றா என்னடே, விட்றா கையெடுத்து கும்பிடுற சாமி, என்னை விட்டுருக்க சாமி, ஓ சேட்டைக்கு நான் தான் கிடச்சனா சாமி. அது தூங்க வைக்கும்போது சில நேரம் இப்படி வச்சுக்கிட்டு கழுத்தில் அப்படியே கிச்சு 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 கிச்சுக்கிட்டு படிக்கிட்டே இருப்பேங்க. அப்படியே நொடி பொழுதில் தூங்கிடும், கண்ணை மூடிடும் பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்குது பார்த்துருங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அது சேட்டையை கொஞ்சம் காட்டுது. அதனால் என்னை விட்டுருப்பான்னு முறைச்சி காட்டுது. நம்ம விட்டுருவோனுக்கு உன்னை விட்டுருமோ? எவ்வளோ அழகாக மலர்ந்து படுத்து எடுக்காவ பாருங்க. காலை 2 வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோ. டாயிங் இந்த சாமி, என்னை விட்டுருங்க சாமி தான் கடைசி வரைக்கும் கையெடுத்து கும்பிட்றேன் சாமி, என்னை விட்டுருங்க சாமி அப்படிங்குது. சரி ரைட்டு, நீங்கள் போங்க. நாங்கள் வந்து அடுத்ததாக உங்களுடைய ஜோடியை காட்ட போகிறோம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு. த இன்ட்ரடியூஸ் கிரேட் தாரா, த கிரேட் பேரழகி தாரா. இவன் வந்து பேர் அழகியாக இருப்பான். நீங்கள் வரைக்கும் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். அழகின்னு அழகி, அப்படி ஒரு அழகி வேறுங்க. நம்ம வேதாவுடைய முகம் எப்படி இருந்துச்சு, ஒரு ரக்கட் பாய் மாதிரி. தாரா வேறுங்க, அவ்வளோ அழகாக க்யூட்டான ஒரு டாபர்மேன் டாகு பின்ச்சர். இதே சேம் கலர் தான். இப்போ தாரா வேதா என்ன கலரோ அதே கலர் தான் தாரா. இதுக்கு வந்து வச்சிருக்க பேர் தாரா. தாரா 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 நல்ல நக்குறாவ. தாராவுக்கு பர்பிள் கலர் காலர், அவருக்கும் பெல்லு போட்டு விட்டாச்சு. தாரா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. வேதா வந்து கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆயிடுச்சு. தாரா வந்து 4 நாள் ஆயிடுச்சு பார்த்துடுங்க. 10 நாள் வித்தியாசம் தாராவுக்கும் வேதாவுக்கும். 10 நாள் வித்தியாசம். சேம் இது தான், கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எல்லாமே ஒன்று தான். இதுவுமே தாய் தகப்பனை பார்த்து தான் நான் வாங்கினேன். அது எப்படி தாய் தகப்பனை பார்த்து அந்த வேதாவை வாங்கினோ
அதே மாதிரி இதுவும் வந்து தாய் தகப்பனை பார்த்து வாங்கினது தான். இது வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் பிறந்துச்சு. ஸோ அதோட அம்மா எல்லாருமே பார்த்துட்டு இவ பால் குடிக்கிறதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம வந்து இப்போ திருப்பி கொண்டு வந்திருக்கோம். சரியா? அவ்வளோ க்யூட்டாக அழகாக தாரா, அழகிடி நீ, அழகி. பெருசாக ஆக ஆக அழகியாக தான் வருவான்னு நினைக்கேன். இங்கே பார்க்கும்போதே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கா குட்டியாக. சார் க்யூட்டாக இருக்குது. இது வந்து வேதா வந்து இதை போட்டு அடின்னு அடிக்குது இப்போதைக்கு. அவைய டாமினேஷன் காட்டுறாவ. ஆனால் இது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மிரட்டுது பேர் வேதா ஓடிடுது. அதே மாதிரி தான் இன்னும் ஃப்யூச்சரில் நடக்க போகுதுன்னு நினைக்கேன். இதுக்குமே வாழை வெட்டியாச்சு. டொட்டோடாயிங் வால் கிடையாது. இந்த வேதா தாரா இங்கே பாருவா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. வேதா எவ்வளோ பெருசாக இருக்கான். 10 நாள் தான் வித்தியாசம். ஆனால் வேதா வந்து நல்லா பெருசாகிட்டான். என்னடா வேதா இந்தா. ஐயோ கொஞ்சிக்கிறது என்ன, ஆனால் அடி போட்டு துவைச்சி எடுத்துட்றான் வேதா. இவ்வளோ பாவம் தான், குட்டியாக இருக்கா. ஆனாலும் சரி, நாய்கள் 2 பேரும் விளையாடுறதுனால ஒன்றும் பண்ணிக்கிட்டது இல்லை நானும். இவர் குட்டி கழுத்தை போட்டு கடிக்காம பாருங்க. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, அழகே கண்ணு ரங்கு தூரி தூரி. பச்சை மோள உன் காது உனக்கு சாப்பாடா? 2 குட்டி பப்பீஸுங்க. பப்பீஸ் இருக்கிற வீடு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவங்க பண்ணுற சேட்டை இவ அப்பப்போ கேட்குறது. இப்போ நான் வந்து எனக்கு வேலையே ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக வேலையாகிடுது பார்த்துடுங்க. இப்போ இதுக்கு பால் கொடுக்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி முத்தலைக்காவது ஒரு நாளைக்கு 2 வாட்டி வச்சா போதும். இதுக்கு 2 தடவை வைக்க வேண்டியிருக்கு பார்த்துங்க பால். இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இப்போ இதுக்கெல்லாம் பால் வச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு. பால் அதிகமாக கொடுக்குறதில்ல, சாப்பாடு தான். அந்த செர்லாக்கு கொடுக்குறேன். இதுக்கு வந்து செர்லாக்கு நம்ம தாராவுக்கு, நம்ம இவருக்கு வந்து வேதாவுக்கு ராயல் கேனினா ஏதாச்சு அது பேர் தான் வரமாட்டேங்கி. அதுதான் அதே தான். இதாங்க எப்படி ஜோடியாக இருக்கீங்களா? ஃபோட்டோ ஷூட் எடுத்துருமா? மேரேஜ் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருமாடே. வேதா என்ன வேதா பேச பண்ணிக்கிறீங்களா? என்ன 2 வரும்? நீ எங்களை வச்சு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்ட. நாங்கள் இந்த சேட்டைக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாவ 2 வரும். மற்ற நேரத்தில் என்ன ஆட்டம் போடுவாவ 2 வரும். இது போட்டு அடியை போடு. வேண்டாம், எனக்கு விளையாடுற மூடு இல்லைன்ட்டு போயிட்டு. குட்டி தாரா இவ்வளோ அழகாக கூட்டாக குட்டியாக இருக்குது பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு பார்ப்போம். சபையாருக்கு வணக்கம். காயல் சேனலில் என்னை நீங்கள் பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வளர்ந்து பெரியாளாகி நான் வளர்கிறேனே மம்மி என்று பாட்டு பாடுவேன், கைத்தட்டுவேன். ஆக உங்களுக்கு வணக்கம். வந்தனம் ஐயா, வந்தனம். பாருங்க, இப்போ பால் கொடுத்தோன்னே வச்சோன்னே வர்றாவ பாருங்க ஒருத்தர். சக்கு 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 பற்றிக்கிச்சு, சட்டுன்னு தான் பற்றிக்கிச்சு. ஒயிலே ஒயிலே ஓ ஓ ஓ. எவ்வளோ வேகம் சார்! மெல்ல மெல்ல மெல்ல, ஏன்னா பாலுக்கு கசக்க போகுது. அவரை காணும். தாரா, வேதாவும் பாலையெல்லாம் குடிச்சிட்றான் பாரு. நான் இப்படி வைக்கக்கூடாது, நான் இப்படி வைக்க மாட்டேன், வீடியோக்காக இப்படி வைக்கிறேன். நல்லா உயரமாக தூக்கி தான் வைப்பேன். அந்த ஒரு டப்பா வச்சு தான் வைப்பேன். வச்சாதான் அந்த கழுத்துலாம் வந்து நேராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்கின் ஏற்பட்ட ப்ராப்ளத்துக்கெலாம் பார்க்கணும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. பெட்டு யாரும் வச்சுருந்தீங்கன்னா இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள். அட்டா இப்போ பாருங்கள், டபுள் ஜோடி போட்டு குடிக்காவலப்பா. இது பாரு. ஏம்மா, உன் காதலிக்கு விட்டு கொடுக்குறியா கொஞ்சமாச்சும்? ஐயா ரப்பா தம்பி, வேதா பாவம், அது குடிக்க முடியாமல் தட்டி விட்டுச்சு போகிறேன். நீ போ, தள்ளிப்போ. நீ தள்ளிப்போ. பாவம், அது கொஞ்சம் குடு தம்பிக்கு, கொஞ்சம் தாராவுக்கு குடியா. குடிக்க விடுதா பாருங்க. அது கொஞ்சம் பெருசுன்னொன்னே டார்கெட்டு நல்லா செம்மையாக வைக்குது. இப்போ நீ குடிச்சிக்கப்பா, நீ போகாதப்பா. இங்கே இவர் பண்ணுறத வேட்டையை பாருங்களேன். இங்கே மேலே பால் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ இதில் காலி ஆகிடுச்சு டப்பாவில். இப்போ அதை எப்படி எடுக்கலான்னு ஐடியா போட்டுக்கிட்டே இருக்காவ. துள்ளி பார்க்குறாவ, கொரட்டி பார்க்குறாவ, அங்கே மேலே இருக்க பாலை பார்த்துக்கிட்டாவ. இப்போ நான் மேலே பாலை எடுக்கிறேன் பாருங்க. எடுக்கிறான். ரெடி ஆகுறான். வரான். அதோ வரான். அசைஞ்சி வரான். இங்கே போடுறா. பாலை இறக்கி தாங்கடா. இல்லைன்னா இங்கே கொலை விழும். இங்கே ராஸ்கல், என்னை என்ன நினச்சிங்க? நான் ஏரியா ரவுடிடா. இங்கே பாருங்க, குதிக்க போகுது பாருங்களேன். இங்கே மேலே இருந்து எட்டி பார்த்து குதிச்சு மேலே அவுத்து தட்டிடும் போல இருக்க. அலை
கேமரா போயிடும் பார்த்துக்க, ஐஃபோன் கேமரா பார்த்துக்க. ஆமாம். பாரு. பச்சா ஐயோ பர்றாடே. த கோஸ் அவார்டு நம்பர் 1 வின்னர் அவார்டு கோஸ் டு வேதா. டன் 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 டன். எவ்வளோ ஹைட்டு ஏறுறாங்க பாருங்களேன். இப்போ தெரியுதா இவனோட மூஞ்சி? அப்பாவியாக மூஞ்சி வச்சுருப்பான். பட் சேட்டைக்கார பைய. நீங்கள் ஆஃப் த கேமரா அவன் பண்ணுற சேட்டைக்கு நான் தான் பொறுப்பாளி ஆகணும். போங்க, நான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பொறாடி. டேய் இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கா நீ? கொஞ்சம் கூட பொறுமை இல்லை உனக்கு? பொறுமை இல்லை? ட்ரை பண்ணுங்க. 3வது ட்ரை. கொஞ்சம் பின்னாடி வந்துக்கிட்டாங்க. 1 2 3 யா கோ. கோ இல்லையா? ஓகே. எனக்கு விதிச்ச விதை அவ்வளோதான்ட்டு அப்படியே படுத்துட்டாவ போல இருக்கு. என்ன இப்போ வாரேன் பாரு. இப்போ வரும் பாரு கீழே. மேலே போயிடுச்சு. ஏமாந்தியா?